ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dயில் பார்த்திங்கன்னா மைக்கிள் இருக்கார்ல கைஸ். GTA 5 மைக்கிள் அவனோட ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம், கொண்டு வந்திருக்காங்க. அந்த லிங்க்கில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க அந்த மைக்கிள் ஜாக்சன் ஹவுஸ் எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். சரி கைஸ், மைக்கிள் ஹவுஸ் எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேங்க. மைக்கிள் ஹவுஸ் லிங்க்குன்னு. அந்த லிங்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லிங்க் காப்பி டு கிளிப் போர்டுன்னு வரும். அப்புறம் கேமுக்குள்ளே இங்கே இன்டர்நெட்டில் போய் பேஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஒரு 2 செகண்ட் கழித்து ஃபைல் லோடடுன்னு வரும். ஃபைல் லோடடுன்னு வந்தோடனே மேலே FPSன்னு ஒன்று இருக்குல்ல கைஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆரோ மார்க்கை மட்டும் கிளிக் பண்ணி அப்படியே வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மைக்கிள் ஜாக்சனோட ஹவுஸ் வந்துடும். சரி கைஸ், மைக்கிள் ஜாக்சன்னே வருது கைஸ். GTA 5 மைக்கிளோட ஹவுஸ் உங்களுக்கு வந்துடும். இதை நீங்களும் போய் பாருங்கள். இப்போ நம்ம போய் எல்லாத்தையும் விசிட் பண்ண போகிறோம் மைக்கிளோட ஹவுஸை. ஓகே கைஸ், இப்போ நம்ம சுற்றி வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு போய் பார்ப்போம். சச்சோ கைஸ், தெரியாமல் ஃபஸ்ட்டே மரத்தில் முட்டிட்டேன். ஓகே கைஸ், ஒரு 4 இடத்த தாண்டி போனோம் கைஸ். 4 கடலில் ஒரு பீச்சு கைஸ். அங்கே ஒரு பலகை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க கீழே போகிறதுக்கு. அதுலேருந்து ஒரு 4வது இதே மாதிரி கைஸ். இங்கே பாருங்கள், இந்த குடிசை மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இதே மாதிரி 4 வரும் கைஸ். அந்த கடைசி இதில் தான் அந்த ரோடு போகும். இப்போ வாங்க நம்ம இப்படியே ஸ்ட்ரைட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ வாங்க அங்கே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம செகண்ட் இடத்துக்கும் வந்தாச்சு. இப்போ நம்ம 3rd இடத்துக்கு போய் பார்ப்போம். அங்கே தான் அந்த ரோடு போகும். வாங்க கைஸ், நம்ம செகண்ட் முடிச்சு நம்ம 3rdக்கு வந்தாச்சு. உள்ளே காரு போயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம வேறு ஏதாச்சும் பைக் கொண்டு தான் போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபினிட்டி சீட் கோட் போட்டுக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம இது கோஸ்ட் ரைடர் எடுத்துக்கு போங்க கைஸ். ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு சருள்னு போயிடலாம். இப்போது ஓகே கைஸ், இப்போ போகலாம். 3rd இது வந்துட்டாச்சு கைஸ். 4th இது அங்கே பாருங்கள். தெரியுது கைஸ். அங்கே இருக்குது அது. நீங்கள் இப்படியே இதே ஓரத்தில் வந்துட்டே இருந்தீங்கன்னா நம்ம வந்துடலாம். ஓகே கைஸ், நேற்று டோரேமானோட ஹவுஸு விசிட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கும் சொல்லி தந்துருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி ஃப்ளையிங் JCB ட்ரிக்கு சொல்லித்தரேன். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் கடைசியில் தான் அந்த இது ட்ரிக்கு சொல்ல போகிறேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிக்கும். கைஸ் நோ. ஓகே கைஸ், இந்த தடவை பறக்காமல் விட்டோம். ஓகே கைஸ், இப்போ இது மேலே ஏறி இப்போ நம்ம இதுக்குள்ளே போனோம். இது வழியாக போனால் இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு மைக்கிளோட ஹவுஸ் வரும் கைஸ். ஓகே கைஸ், இங்கே நிறையா கடை மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. சச்சோ கைஸ், அப்படியே பேசிகிட்டே கீழே வந்துட்டோம். அப்படியே அங்கே கைஸ், இங்கே பாருங்கள், நான் ஸ்பான் பண்ணது இப்படியே மேலே ஆடிட்டு இருக்குது கைஸ். இப்போ நம்ம எப்படி போகிறதுன்னு தெரில. இப்போ நம்ம இதை தாண்டி மைக்கிள் ஜாக்சன் ஹவுஸ்க்கு வேறு போகணும் கைஸ். மைக்கிள் ஜாக்சன்னே வருது கைஸ். மைக்கிளோட ஹவுஸ்க்கு போனோம். ஆனால் இப்படி வரமாட்டேது. நம்ம எப்படி கைஸ் போகிறது? வாங்க மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபைனலி மைக்கிளோட ஹவுஸ்க்கே வந்தாச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு. இப்போ மோட் ஆஃப் பண்ணிப்போம் கைஸ். இல்லைன்னா எல்லாமே நகர்ந்துடும். ஓகே கைஸ், இப்போ நம்ம நடந்து போகிறதில்ல. இப்போ நம்ம ட்ரோனில் தான் போக போகிறோம். இப்போ வாங்க ட்ரோன்லேயே போகலாம் கைஸ். இப்போ நம்ம ட்ரோனில் போய் பார்ப்போம் கைஸ். ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து வருவோம் கைஸ். இங்கே பாருங்கள், இதுதான் மைக்கிளோட ஹவுஸு. GTA 5ல் பார்த்துருக்கீங்களா கைஸ். கார் ஷெட்டெல்லாம் வச்சு அந்த ஹவுஸ் தான் இது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கார் ஷெட்டில் பார்ப்போம். இங்கே ஒரு வழி போகுமே கைஸ், அதுவும் இருக்குது. அப்புறம் இங்கே மேலே ஒரு வழி போகணும் கைஸ். எங்கே கைஸ்? இங்கே இருக்குது கைஸ். இப்படி வரும். இப்படி வெளியில் வரணும் கைஸ். ஃபஸ்ட்டு ஓகே கைஸ், இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வியூ காமிக்கிறேன் கைஸ். மைக்கிளோட ஹவுஸை
இங்கே கைஸ் காணோம். ஸோ பின்னாடி வந்து டென்னிஸ் கோர்ட்லாம் வச்சுருக்கான் மைக்கிள். ஸோ அதையும் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் மைக்கிளோட ஹவுஸு. ஸோ பின்னாடி அந்த டென்னிஸ் கோர்ட்லாம் போய் பார்ப்போம் கைஸ் வாங்க. இங்கே கைஸ் டென்னிஸ் கோர்ட்டை காணோம். கைஸ் ஸ்விம்மிங் பூல் இங்கே இருக்குது. கைஸ் டென்னிஸ் கோர்ட் இங்கே இருக்குது பாருங்கள். டேபிள் டென்னிஸ் கைஸ். ஆனால் ஏன் கைஸ் இப்படி இருக்குது? டேபிள் டென்னிஸ்னால் இங்கே காணும் கைஸ் இதை. ஸோ நான் வெறும் டென்னிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன் கைஸ், ஆனால் டேபிள் டென்னிஸு. ஓகே கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் அப்படியே போய் பார்ப்போம். இது என்னன்னு தெரியலையா கைஸ்? ஓகே இங்கே பாருங்க கைஸ். ஸோ லைட்டு, அப்புறம் கடலுக்கு மேலே இருக்குது கைஸ். ஸோ இந்த வீடு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு உள்ளே போய் பார்ப்போம். ஓகே கைஸ். ஸோ உள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே ஒரு ஹால் போகுது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பெரிய டிவி இருக்குது. அப்புறம் இதுக்குள்ளே ஒரு இது இருக்குது கைஸ். ஸோ ஒரு ரூமு, இதுக்கும் உள்ள ஒரு ரூம் இருக்குது. ஓகே கைஸ். இங்கே வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஹவுஸ் நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே கூகுளில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ மைக்கிளோட ஹவுஸில். ஓகே கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இங்கே ஒரு வழி போகுது. இதென்ன கைஸ்? இங்கே பாருங்கள் வெளியில் வந்துட்டோம். கார் செட்டு கைஸ். ஸோ நான் பார்க்காம வந்துட்டேன் கைஸ். ஸோ தெரியாமல். ஸோ இப்போ இதுக்குள்ளே போகலாம் கைஸ். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் கைஸ், அதை காணோம். சரி அதை விடுங்க பார்ப்போம். ஓகே கைஸ். மேலே போனோம்ல கைஸ். ஸோ மேலே போய் பார்ப்போம். ஸோ நம்ம கீழே பார்த்தாச்சு எல்லாம். என்னது கைஸ் இது? கண்ட்ரோலே ஆக மாட்டேது. ஸோ இது நீங்கள் ஏதாச்சும் பார்க்கலன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் இன்றைக்கி போட்டுடுறேன் மற்றதையும். ஓகே கைஸ். இப்போ நம்ம வந்துட்டு இதை தாண்டினா உள்ளே இங்கே ஒரு கார் செட்டில் போகணும் கைஸ். ஸோ மறுபடியும் முதல்ல இருந்து கைஸ். என்னது கைஸ் இது? இது கண்ட்ரோல் பண்ண முடியல கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு போகும். ஸோ அங்கே ஒரு பெரிய கதவு இருக்குது மைக்கிளோடது. ஸோ வந்தாச்சு கைஸ் மேலே. ஓகே கைஸ். இங்கே ஒரு டிவி. என்னது கைஸ் இது? கதவு கைஸ். கதவா அது? இங்கே பாருங்க கைஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு கதவு இருக்குது. அது எதுக்குன்னு தான் கைஸ் ஆனால் தெரில. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பெட் இருக்குது. அப்புறம் ஒரு கப்போர்டு இருக்குது கைஸ். ஸோ கப்போர்டும், அப்புறம் இங்கே ஒரு இது, அப்புறம் ஃப்ரிட்ஜு மாதிரி ஒன்று இருக்குது கைஸ். ஸோ பெட்டி மாதிரி. ஸோ அப்புறமா இங்கே இந்த ரூம் பார்க்கலாம். ஓகே கைஸ். கைஸ் இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அடுத்து இதுக்குள்ளே கைஸ். ஸோ இதுக்குள்ளே போனால் கைஸ் இங்கே ஒரு பெரிய பெட் இருக்குது. ஓகே கைஸ். ஆனால் ஃபர்னிச்சர்ஸோட சீட் கோட்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்துட்டு போட்டுடுறேன் எல்லாத்தையும். ஸோ ஓகே இங்கே பாருங்கள். ஸோ இது மட்டும் அப்டேட்லேயே வரல கைஸ். ஆனால் இந்த தலைக்கண்ணி அவர் போட்டிருக்காரு, அந்த யூடியூபரு. ஸோ எப்படின்னு தெரில கைஸ். ஆனால் ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூமு, டிவி வச்ச டிவிலே கதவு செஞ்சுருக்காங்க கைஸ் பாருங்கள். ஓகே கைஸ். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ரூம் போகுது. ஓகே கைஸ். இங்கே ஒரு பெட்ரூமு, அப்புறம் இங்கே ஒரு இது இருக்குது கைஸ் ஹவுஸு. ரூம் இருக்குது. ஸோ ஓகே கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் விசிட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ். ஸோ எல்லாமே விசிட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்விம்மிங் பூல், டென்னிஸ் கோர்ட்டு, அப்புறம் மேலேயும் விசிட் பண்ணியாச்சு, கீழே விசிட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ். ஸோ இங்கே ஒரு ரூம் போகுது கைஸ். இது நம்ம பார்க்கவே இல்லைல்ல. இதுக்குள்ளே இது பார்த்தாச்சு கைஸ். ஸோ இது கார் செட்டு. ஸோ இங்கே வந்துட்டு இது பார்க்கல கைஸ் இந்த ரூம். ஸோ இந்த ரூம்குள்ளே கிச்சன் கைஸ். ஸோ என்னது கைஸ் இது? கைஸ் இங்கே பாருங்கள், ஏதோ இலை வந்து விழுந்துருக்கு. இது எப்படி கைஸ் வந்துச்சு? ஸோ மரத்தோட இலை கைஸ். ஸோ அந்த மரத்தோடது இது. ஓகே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டஸ்ட்பினில் வச்சு பண்ணியிருக்காங்க. ஓகே இப்போ நம்ம வந்துட்டு உள்ளே போய் பார்ப்போம். கைஸ் இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எங்கே கைஸ்?
ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். என்ன கைஸ் இது? ஓகே கைஸ், ஸோ இப்போது நம்ம இங்கே இருக்கோம். ஓகே, எல்லாத்தையுமே விசிட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ விசிட் பண்ணியாச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லைனா இன்னொருக்கா போடுறேன். ஸோ அதை வேணால் போய் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நான் வந்துட்டு நார்மலாகவே வந்துடுறேன். ஓகே கைஸ், மைக்கேல் ஜாக்சன் ஹவுஸ் வந்து எப்படியோ சுற்றி பார்த்தாச்சு. ஸோ அது நல்லா இருந்துச்சான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மைக்கேல் ஜாக்சனோட ஹவுஸு. ஸோ இல்லைனா பார்ட் 2 போடுறேன். ஸோ வேறு என்ன ஹவுஸ் இருக்குதுன்னு தெரியல கைஸ். சின்சானோட ஹவுஸு. ஸோ சின்சான் ஹவுஸ் விசிட் பண்ணலாமான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி அதுவும் வீடியோ போட்டுடுறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த லாஸ்ட்டில் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன்னு சொன்னேன்ல கைஸ். ஸோ அது இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஜேசிபி போட்டுக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ ஜேசிபி போட்டாச்சா கைஸ். ஸோ இதே இடத்துல நின்று நம்மட்டு ஸ்கார்பியோ போடணும். ஸோ ஸ்கார்பியோ போட்டிங்கன்னா அப்படியே வந்துட்டு இது பறக்கும் பாருங்கள் கைஸ். இங்கே பாருங்கள், பல்ட்டி அடிக்குது. ஸோ பல்ட்டி அடிக்குது கைஸ். ஸோ இது பறக்க தானே கைஸ் செய்யும், இப்போ பல்ட்டி அடிக்குது. ஸோ இது ஏற்கனவே வீடியோ போட்டேனான்னு தெரில. ஸோ போட்டிருந்தேன்னா அதுவும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். அங்கே பாருங்கள், இங்கே போகுது எல்லாம் நம்ம மேலே அடிக்க வருதுக்கு பாருங்க. ஸோ இன்னொருக்கா போட்டு பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த தடவை எந்த ஸ்கார்பியோ போட்டு பார்ப்போம். கிளாசிக்ஸ் அது போடலாம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ இதுதான் பறக்குது. ஸோ போனதில் 333 தான் கைஸ் பறக்குது. இப்போது இது பறக்குது கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை சுட்டு பார்ப்போம். இதுக்கு பாருங்க, அப்படியே போய் விழுந்துடும் இது. ஓகே, அங்கே பாருங்க. ஸோ இப்படியே நெருப்பத்துது. ஸோ நெருப்பத்தையும் வெடிச்சுட்டே பறக்குது கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் என்னது கைஸ் இது? இன்னும் அது தீப்பிடிக்கலையா கைஸ்? என்னது கைஸ் இது? ஓகே கைஸ், இந்த ட்ரிக் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் ஆகி வரும். ஸோ அதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.